இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பொண்ணு வந்து காணும். பேரண்ட்ஸ் தான் வந்து கேஸ் கொடுக்க வராங்க. ஆனால் அவங்ககிட்ட பதட்டம் இல்லை. பொண்ணு வந்து +2 படிச்சுட்டு இருக்குது. என்னதான் பண்ணீங்க, என்னதான் பிரச்சனை, இங்கே தான் போயிருக்கோம். அவள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ சொல்ல மாட்டேங்கிறா மேடம். அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்திலிருந்து சாயந்தரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்குறோம். நாங்கள் சரி கண்டுபிடிச்சிருவோம், ஒரே நாளில் கூட கண்டுபிடிச்சிருவோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை முன்னாடியே போனோம். போனால் அது நேரம் அவங்க வீட்டில் போய் பொசுக்குன்னு உட்காந்துருச்சு. சரி எதையாவது ஒரு துப்பத்து கிடைக்காமலா போயிடும் நமக்கும். இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு. சரி என்ன ஒரு நாளில் பண்ணிடுவோன்னு மமதையில் நினச்சிட்டோம். சரி பார்ப்போம், நமக்கு தான் 25 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவோன்னு தானே சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் வந்து அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பிள்ளை வந்து வேறு இடத்துக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போகிற வழி இல்லாமல் வேறு பாதையை நோக்கி போகுது. போனன்னு பிள்ளை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் வாங்க, இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்கு, நம்ம உள்ளே போக முடியாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் கிரசுதன், டிடெக்டிவ் மாலதி மேம். அவங்க டிடெக்ட் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. பல பேர் வீட்டு கதைகளை பேசிட்டு இருக்கோம். ஆமாம். அப்படி இருந்தும் வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது இன்னும் பயங்கரமா இருக்கு. நாம இங்க சொல்லாதெல்லாம் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். அதை பத்தி உங்களின் கருத்து? அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்த ஒரு தளம் கிடைத்து விட்டது தம்பி. ஆமா ஆமா. ஸோ அதனால அவங்களும் அதை இது பண்ணி அவங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரட்டும். கரெக்ட். ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். முன்னெல்லாம் கொஞ்சம் என்னடா இப்படி நம்ம சொல்லாததெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை சொல்லிட்டோமோ அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த இதை நான் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். நம்ம அதெல்லாம் சொல்லலை. ஓகே படையப்பா ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஆக்கிட்டீங்க, திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் யோசிச்சு ஐயோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது இனிமே. ஆனா ஒரு அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒன்று போட்டீங்க பாருங்க, அதுல ஏகப்பட்ட பேர் பல தாய் மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்திருக்காங்க. பல மனைவிமார்கள் வந்து என் வீட்டுல நடக்குது, என் வீட்டுல நடக்குது, ஏன்னா அங்க சொல்ல முடியாது, இங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். ஆமா, சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நக்கீரனுக்கு நன்றி. நன்றி மேடம். இன்னைக்கு எந்த வழக்கு பத்தி பார்க்க? உங்களை மாதிரி பசங்க தான், இளமையான ஆட்களை பத்தி தானா? இளமையா தம்பி? சொல்லுங்க. நம்மகிட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து கேஸ் கொடுக்க வராங்க. பேரண்ட்னா ஒரு பொண்ணை பெற்றவங்க. பொண்ணு வந்து காணும், ஆனால் அவங்ககிட்ட பதட்டம் இல்லை. ஸோ எனக்கு என்னடா பொண்ணை காணும்னா ரொம்ப பதட்டமாக வருவாங்க, இதுவாக வருவாங்க அப்படின்னு வரணும். இது எங்கேயும் போயிருக்காது, எங்களை பயமுறுத்ததான் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஒரு வாரமாக நான் கண்ணுலேயே பட மாட்டேங்குது அப்படின்னா. பிள்ளைய பற்றி இவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. பொண்ணு ஏற்கனவே 2-3 வாட்டி போயிட்டு வந்திருக்கும் போல. எல்லாம் போக மாட்டா மேடம், நம்மளை விட்டுட்டு. ஏன் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் போது எதுக்கு நம்மளை விட்டுட்டு போகுது? இது என்னதான் பண்ணீங்க, என்னதான் பிரச்சனை, இங்கே தான் போயிருக்கோம். அவள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ சொல்ல மாட்டேங்கிறா மேடம். பிரச்சனை. பொண்ணு என்ன பண்ணுதுங்க, பொண்ணு வந்து +2 படிச்சுட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு இந்த சீஸ்னல் கேசஸ் நிறைய வரும். இந்த எக்ஸாம் டயத்தில் காணாமல் போகிறது, ரிசல்ட் வரும்போது காணாமல் போகுது. அந்த மாதிரி இந்த சம்மர் சீசன் நெருங்கும் போது நம்ம சம்மர் சீசனில் எப்போ வரும், தை மாதம் வந்துச்சுன்னா ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஒரு சில சீசன் இருக்கு. டல் சீசன் இருக்குதே. எந்த மாசம்? நவம்பர், டிசம்பர், தை பிறக்கும் வரை. உங்களுக்குமே தை பிறந்தாதான் வழி பிறக்குமா? டிடெக்டிவ்க்கு எந்த நிலைமையா? ரைட். இந்த பிள்ளை சரி எக்ஸாமும் நெருங்குது அப்படின்ட்டு கேட்டேன், எதாவது படிக்கலன்னு திட்டினீங்களாமா அப்படின்னு. படிக்கலன்னு திட்டலைங்க, மார்க் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கக்கூடாது. அந்த பிள்ளை 100க்கு 100 மேக்ஸில் வாங்கியிருக்குது, சயின்ஸில் 95 வாங்கியிருக்குது, நீ என்னென்னா 80, 85ன்னு வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இது நான் வந்து படிமான்னு பக்கத்தில் உட்காந்து நானும் சேர்ந்து படித்தேன். ஓகே ஏங்க நீங்கள் படிப்பீங்களா நினச்சுமா? ஆமாங்க, அவங்க போர்ஷன் எல்லாம் எனக்கு தெரியும், நான் கூட எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னாங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு. நான் நினச்சேன் அதனால தாங்க உங்கள் பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு. ஓகே. ஆக்சுவலாக பிள்ளைங்க படிக்கணுமா பேரண்ட்ஸ் படிக்கணுமா? இல்லை, இப்போ ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க, நீங்கள் படித்தாதான் பிள்ளைங்க படிக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனால ஒரு சில பெற்றோர்கள் வந்து அதை கோரா எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்கே இருக்க நீங்கள் சொன்ன அந்த சட்ட சிக்கல். அவங்க தான் அழகாக க்ளூவும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பதட்டம் இல்லை. ஒரு வாரம் காணா போன பிள்ளைய பற்றி பதட்டம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. பிள்ளை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, எங்கள் பிள்ளை வந்து எங்களை தான் வேலை வாங்குவோம், அது ஒன்றும் பண்ணாது, பெரிய முயற்சிகள்லாம் இருக்காது. ஆனால் எங்கே இருக்குன்னு எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த பிள்ளைக்கு தெரியும், இந்த பிள்ளையும் சொல்ல மாட்டேங்குது. ஸோ அப்போ எங்களுடைய டாஸ்க் என்னன்னா, அந்த பிள்ளையோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்திலிருந்து சாயந்தரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்குறோம்.
அதுக்கு நம்மளோட கிளவராக இருக்கும்ல. நீங்க ஒரு படி யோசிச்சா அவங்க பல படி யோசிப்பாங்க. நாங்கள் சரி கண்டுபிடிச்சிருவோம், ஒரே நாளில் கூட கண்டுபிடிச்சிருவோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை முன்னாடியே போனோம். போனால் அது நேரம் அவங்க வீட்டில் போய் பொசுக்குன்னு உட்காந்துருச்சு. எத்தனை நாள் நீங்கள் அலைஞ்சிங்க? இது மாதிரி ஒரு வாரம் அலைஞ்சோம். அப்புறம் அவங்க பேரண்ட்டை கேட்டோம், ஏங்க அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்கான்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களே? பார்த்துட்டேங்க, அங்கே இல்லைங்க. நிச்சயமாக பார்த்தீங்களா? அவங்க அம்மா கிட்ட கேட்டிங்களா? அவங்க அம்மாட்டையும் கேட்டாங்க, இல்லைன்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்ததா? இல்லைங்க, அங்கேயும் போகலிங்க, அதையும் நாங்கள் பள்ளிக்கூடத்துலேயே போய் கேட்டு வந்துட்டோம் அப்படின்னா. சரி, எதையாவது ஒரு துப்பத்து கிடைக்காமலா போயிடும் நமக்கும். இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு. சரி, என்ன ஒரு நாளில் பண்ணிடுவோன்னு மமதையில் நினச்சிட்டோம். சரி பார்ப்போம், நமக்கு தான் 25 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவோன்னு தானே சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் வந்து இந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பிள்ளை வந்து வேறு இடத்துக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போகிற வழி இல்லாமல் வேறு பாதையை நோக்கி போகுது. சரி, நாம்பளும் போனால் அங்கே வந்து ஒரு பிஜிக்கு போயிடுது அந்த பொண்ணு. ஓகே, பிஜியில் உள்ளே போயிட்டு திரும்பி வெளியே வந்துருச்சு. இது மட்டும் தான் போகுது, இது மட்டும் தான் வருது. நாங்கள் பிஜி உள்ளே போக முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன பண்ணோம், அடுத்த நாள்லேருந்து சரி கிடச்ச ஒரே குழுவுது தானே, வேறு வழி கிடையாதுல்ல. சரி, நான் அங்கனையே உட்காந்து பிஜி வாசல்லையே எப்பம்மா வருவேன் அப்படின்னு. அது வாசலில் உட்காரதுலையும் பிரச்சனை, சிசிடிவி கேமரா. இது எல்லாம் தாண்டி மீறி வெளியில் வந்து உட்காந்தா அந்த பிள்ளை ஜாலியாக வெளியில் வருது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் போய் நெட் சென்டரில் உட்காந்து கொஞ்சம் நேரம் சேட் பண்ணிவிட்டு திரும்பியும் பிஜிக்கு போயிடும். மொபைல் இருந்தால் மாட்டிக்கொண்டு தெரிஞ்சிருச்சு. மொபைல் இருந்தால் நாங்களே தான் போலீஸில் கொடுத்து காலேஜ் எடுத்து ட்ராக் பண்ணி எடுத்துருப்போம்ல. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் சரி போயிடுச்சு. போனோன்னு பிள்ளை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் வாங்க, இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்கு, நம்ம உள்ளே போக முடியாது, பிஜி உள்ளே போக முடியாது, பொண்ணு வந்து மைனரு. பேரண்ட்ஸ் போய் கேட்டால் அவங்க சர்டிஃபிகேட்டோட கேட்கலாம், நாம் கேட்க முடியுமா? வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இந்த பிஜிக்குள்ளே தான் இருக்குது, வாங்க நாங்களும் கூட வரோம். அவங்க பயந்துக்கிறாங்க அதை கேட்குறதுக்கு. நீங்கள் பிள்ளைய பெற்றவங்க, உங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் தான் வரக்கூடாது, ஆனால் நாங்கள் தைரியமாக வரோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே போய் அங்கே பிஜியில் கூப்பிட்டு சொன்னால் அவங்க அப்படியா, இல்லையே அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி தானே வந்து சேர்ந்துருக்குறாங்க, இங்கே ஒர்க்கிங்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிஜியில் இருக்கவன்லாம் ஒர்க்கிங்னா ஐடி கார்டு வாங்கு, ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்புறமா சரின்னு போய் உட்காந்து பிள்ளையோட பேசி, எதுக்குமா இங்கே வந்து நீ தெரியுச்சு, ஏன்னா அப்பா வெளியே உள்ளே வர முடியாது, உமன்ஸ் பிஜி, அவர் வெளியே தான் நின்னார். ஏன்னா அப்பாவை பார்த்தினா பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் பசுமாடு அப்படியே அடிச்சு மாதிரி வந்துடும். அது ஒன்றுமே காளை மாடு மாதிரி எகிராமல் பசுமாடு மாதிரி அப்படியே பேசாமல் வந்துடும். அம்மா வந்துடும், எதுக்குமா இங்கே வந்த, இங்கேயே நிம்மதியை கெடுக்கிறிய நீ வந்து அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சது. நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்களா? நான் அப்புறம் என்ன பண்ணேன், அம்மா கத்தாதடா, அம்மா வெளியே நிற்க சொல்கிறேன், நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுட்டு, கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ தான் பார்த்துருக்கோம், கூட்டிகிட்டு போகணும்ல வீட்டுக்கு, அதெல்லாம் டிங்கரிங்கெல்லாம் தட்டி கிட்டி எல்லாம் சரி பண்ணி தான் கூப்பிட்டு வரணும், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து, என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, கையில் இது வந்து இங்கே செலவு பண்ணுற அளவுக்கு அதுக்கிட்ட பைசா இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஓ, அப்புறம் எப்படி வந்தது அது பிஜி வரைக்கும் எப்படி வர முடியும்? அப்படின்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், எப்படிம்மா பிஜிக்கு? ஏன் அக்கௌண்ட்டில் தான் பணம் இருக்காண்டி. ஓ, பணம் இருக்கா, சரி, பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, அது நீங்கள் திரும்பி பார்த்துருக்கீங்க, எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு என்கிட்ட வந்து நின்றுருக்கீங்க. அது என்னதாம்மா பிரச்சனை உனக்கு, ஏன் அப்படின்னா, இல்லை ஆண்டி அப்பா பார் கம்பேர் பண்ணுறாங்க, கம்பேரிசன், ஏற்று வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு ஃப்ரெண்டு, கிளாஸில் அவள் 95 மார்க் வாங்குறான், நீ இவ்வளோ வாங்கல, எப்போ பார் அவள் பார் பாட்டு கிளாஸ் போய் என்ன அழகாக பாடுறா, அவள் பார் ஷட்டில் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணிட்டு வரா, எல்லாத்துலேயும் நான் போகணுமா, எனக்கு அது பிடிக்கல ஆண்டி, எனக்கு கரெக்டு தானே. ஸோ அந்த கம்பேரிசன் வந்து குழந்தைகளுக்கு மேலே ஒரு பெரிய சுமையை கொண்டு வருது. அது நான் அந்த அழுத்தம் காரணமாக தான் அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு. அப்புறம் நான் சொன்னேன்,
ஓகே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு புரியுது, நான் அவங்களோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஏங்க இந்த பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மை, ஏன்னா அங்கே தனியாக பேசுகிறோம் இங்கே தனியாக பேசுகிறோம், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் சரி நம்ம சேர்த்து வச்சுட்டு பிரச்சனை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லை வேறு ஏதாவது லவ் அஃபேர் ப்ராப்ளம் இருக்கா, நிறைய நம்ம இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க இந்த மாதிரிலாம் உங்கள் பிள்ளையை நீங்கள் திட்டுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், இருக்கிறது எல்லாமே இந்த ஒத்த பிள்ளைக்கு தான், இது கூட இந்த பிள்ளை பண்ணலைன்னா என்னங்க, நாங்கள் வேறு ஏதாவது செய்ய சொல்கிறோமா, சமைக்க சொல்கிறோமா, வீட்டு வேலை செய்ய சொல்கிறோமா, ஏதாவது படிக்க தானே நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணோட எஃபெக்ட் தான் பொண்ணு செலவு பண்ணி பிஜிக்கு வந்துருச்சு. ஸோ அதை அவங்களுக்கு உட்காந்து புரிய வச்சு எல்லாருமே வந்து ஒரே மாதிரி படிக்க முடியாது. ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னா அது ஒரு சில இடத்துல தான் அது சரியாக இருக்கும். இப்போ ஊரில் இருக்கவங்கலாம் சட்டையே போடாமல் திரியிறான்னா எல்லா பேர்லையும் சட்டை இல்லாமல் தெரிய முடியுமா? ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து அன்னதானம் போடுறாங்கன்னா மற்ற நிறைய பேர் போய் அங்கே அன்னதானம் சாப்பிட்றாங்க. அப்போது அந்த அன்னதானம் போடுறவனும் அன்னதானமே சாப்பிட வேண்டியதானே அன்னதானத்தில். அப்போ யார் அன்னதானம் போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டேட்டஸில் நம்ம இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்கணும், ஒருத்தர் இன்ஜினியர் இருக்கணும், ஒருத்தர் வக்கீலாக இருக்கணும், ஒருத்தர் முடி திருத்தம் கடை வச்சிருக்கணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். ஆமாம், வெறும் படிப்பு மட்டும் உட்காந்து 100 மார்க் மட்டும் வாழுமா? கிடையாது. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய தொழிற்கல்வி, அவங்க தனித்துவமாக அவங்க முன்னுக்கு வர விஷயங்கள். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த கரிக்குலம், அதுவும் ஸ்கூலும் அதுக்கேற்ற மாதிரி. உங்கள் டாக்டர் வந்து இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன், என் பொண்ணோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு என்னால் அந்த க்யூவில் உட்காந்துருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் பேரண்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு பேரண்ட்டும் டீச்சர் கூட. நான் அப்படியே சைடில் போவேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் போகணும், நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுத்துட்டு போய் உங்களுக்கு எதாவது பேச வேண்டாம். எனக்கு ஒன்றுமே இல்லைங்க பேசுறதுக்கு, உள்ள படிக்கிறது போதும், அது போதும். ஈவன் என் பொண்ணு நீட் எம்டிக்கு நீட் எழுதும்போது எழுதுகிற அன்றைக்கி மொதல் நாள் நைட்டு அதை நான் கூப்பிட்டு தூங்க சொல்கிறேன். அம்மா தூங்கு, போதும் படிச்சது, 11 மணிக்கெல்லாம் போதும்மா படிச்சது அப்படின்னு. அதுலேயும் அதை எழுதிட்டு போய் பாஸ் ஆகிட்டு வந்து அது போய் எம்டி சேர்ந்துருச்சு சேலத்தில். அதுக்கு அந்த டென்ஷனே இல்லாமல் நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். நீ படி, நீ 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 நைட்லாம் படி, நான் காஃபி போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், நீ படிச்சாகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளோதானே. கண்டுபிடிச்சிச்சே தம்பி. மொத்தத்தில் இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது மேடம், பிள்ளைங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஆமாம், அவங்களோட லைஃப் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே தெரியும். ஆமாம், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏன் ப்ரெஷர் பண்ணணும்? ப்ரெஷர் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க பிஜிக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் இதோட. அந்த பிள்ளை பிஜிக்கு போச்சு, இன்னொரு பிள்ளைங்க எங்கே போகணும்னு யாருக்கு தெரியும்? இருக்கப்பட்ட இன்னொரு பிள்ளை ட்ரெயின் ஏறி ஹைதராபாத்துக்கு போச்சு, நான் அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தேன். ஓகே, இப்போ லிங்க் ஆகுது, இந்த கதையோட அந்த கதை லிங்க் ஆகுது. ஓகே, அப்படி போய் கண்டுபிடிச்சது வந்து அது லக்கு. அது நல்ல வேலை யார் கையிலையும் மாட்டாமல் அப்படியே போன மேனிக்கு அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் 4 நாளில். பாருங்கள், ஹைதராபாத் போன பிள்ளையே 4 நாளில் கூப்பிட்டு வந்துட்டோம். பக்கத்தெருவில் இருந்து பிஜியில் இருக்க பிள்ளைய கூட்டியாரு 20 நாள் ஆகி போச்சு. மொத்தம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு வந்து அவங்க இந்த மாதிரி என்னை இது பண்ண சொல்லாதீங்க ஆண்டி, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நான் திரும்பவும் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு. வாட்டி பிஜி, அந்த வாட்டி எங்கே போகணும் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அதாவது ஒரு ப்ரெஷர் வந்து பிள்ளைகளோட மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் ப்ரெஷரே கொடுக்காம இருந்தீங்கன்னா அது பாட்டு பாரு, என் பிள்ளை வந்து படிச்சுட்டு வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் பேரண்ட்ஸுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் இதுதான், ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு என்னவா வேணாம், இவங்க நினைக்கிறத விட ஒரு பெரிய அளவே கூட ஆகலாம். கண்டிப்பாக வரலாம், சயின்டிஸ்டாக கூட ஆயிருந்திருக்கலாம். ஆமாம், நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி பெரிய ஆளாக பிரசிடெண்ட்டாக கூட ஆயிடலாம், யாருக்கு தெரியும்? எந்த புத்துல எந்த பாம்பு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.